Hi everyone, this is Sona and இது உங்க மெமரபிள் சேனல். ஸோ என்ன ஸ்பெஷல்னா இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. பட் அது எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி எடுத்துன்னு போட்டு ஃபோனில் கிளியராகவும் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால நான் வீடியோ எதுவும் சேனல் ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன். கொஞ்சமாக எனக்கு தெரியுது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே போக போக நம்மளுக்கும் ஒரு பர்ஃபெக்ஷன் வரும், கரெக்டான ஒரு இது வரும்னுட்டு ஸோ இது ஓப்பன் பண்ணிது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோவே என்ன பண்ணலான்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வந்து லைக் ஒரு டாபிக்னா கோஸ்ட். மோஸ்ட் ஆஃப் டேஸ் நான் வந்து பேய் தான் பார்ப்பேன். ஒரு மாதிரி த்ரில்லர், சைக்கோ அந்த மாதிரி படத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அதுக்கே திட்டுவாங்க, எதுக்கு எப்போ பார்த்தாலும் பேய்தே பார்த்துக்கிறேன் அப்படி இப்படி இப்படி இப்படி. ஸோ ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி லைக் நெக்ஸ்ட் அந்த பேய்து அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங் வந்து அந்த வீடியோலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் எனக்கு வந்து என்ன கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் மம்மி, எங்கள் டேடி, எங்கள் சிஸ்டர், அப்புறம் என் தங்கச்சி 4 பேரும் வெளியே பார்த்துருந்தாங்க. நைட் டைமு எல்லாம் டிவி பார்த்துருந்தாங்க. ஸோ நான் வந்து எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் டேடி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, நான் போய் உள்ளே படுக்கிறேன் பாருன்னே. அவரும் சரி ஒன்றும் சொல்ல, காலேஜ் போயிட்டு வந்துக்குது, டயர்டாக இருக்குது பொண்ணு, சரி போ அப்படின்னோடனே நானும் வந்துட்டேன். உள்ளே வந்து இதுதான் லாஸ்ட் ரூமு. லைக் ஹாலு, உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஹாலுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ரூமு, பெட்ரூமு, அதுக்கு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு தான் இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூம் தான் வந்து நான் அப்புறம் என் சிஸ்டர் 2 பேரும் இந்த ரூமில் தான் படுப்போம். அப்படி இருக்கும்போது நான் வந்து படுத்துட்டேன். அப்பாட்ட சொல்லிட்டு சாப்பிட்டு வந்து பார்த்துக்கினேன். அவங்க 4 பேர் வெளியே டிவி பார்த்துன்னுக்குறாங்க. ஃபுல்லு நானும் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். லைக் எனக்கு தூங்கும் போது எப்பயுமே லைட் ஆன் ஆகிருக்கக்கூடாது, இருட்டாக இருக்கணும். இருட்டாக தான் எனக்கு தூக்கம் வரும், வெளிச்சம்னா வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பத்துன்னுக்குறேன். இருக்கும்போது எனக்கு நான் எப்பயுமே தனியாக படுக்க மாட்டேன். ஆனால் வந்துட்டு எங்கள் அக்கா வருவாங்கோ, அவங்க டிவி பார்த்துன்னுக்குறாங்கன்றதுக்கோஸ்கரம் நான் தனியாக பார்த்துன்னு இருந்தேன். அவங்க வருவாங்கன்ற ஒரு இதில் நான் பார்த்துன்னு இருந்தேன். எனக்கு சரி இன்னும் பக்கத்தில் யாரும் இல்லையே, நம்ம எப்படி தனியாக படுக்கிறதுன்னுட்டு நானும் சரி எனக்கு தூக்கம் வரல டக்குன்னு. ஆனால் அப்போ எனக்கு தூக்கம் வந்துச்சு. எங்கள் டேடி கிட்ட சொல்லும்போது வந்து படுத்துட்டு எனக்கு தூக்கம் வரலன்னு சரி ஓகே, ஃபோன் சார்ஜரில் இருந்துச்சு. நான் ஃபோன் பார்த்துன்னு ஃபோன் ஆப்ரேட் பண்ணின்னு சாங்ஸ் கேட்டுன்னு கேலரியில் ஃபோட்டோஸ் பார்த்துன்னு இருந்தேன். அப்படி படுத்துன்னு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. எப்பயுமே வந்துட்டு நான் எங்கள் அக்கா வரத்துக்கு முன்னாடி வந்து படுக்கும்போது அப்படி டிஸ்டர்பிங்காக இருக்காது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஸோ நானும் இப்படி ஃபோன் பார்க்குவேன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி அக்கா வராங்களா அப்படின்ட்டு எட்டி பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து அவங்க ஒருவேளை வர மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு இப்படி பார்க்கறது, இப்படி ஃபோன் பார்க்கறது, இப்படி பார்க்கறது அவ்வளோ வரவே இல்லை. டைம் ஆகுது, 1 hour ஆகுது, 2 hour ஆகுது, அப்படி அவராக ஆயினே இருக்குது. ஆனால் வரவே இல்லை எங்கள் அக்கா. ஆனால் வெளியே டிவி ஓடினுக்குது, அந்த சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ ஓகே, இன்னும் டிவி பார்த்துன்னுக்குறாங்க, அவங்க வருவாங்க. லாஸ்ட்டாக டைம் வந்து ஒரு 12:30 மேலே டைம். ஸோ இப்போ தான் மெயினாக ஒரு விஷயம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வீட்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ என்னன்னா, யாரோ வர மாதிரி இருந்துச்சு ரூமில். நான் வந்துட்டு சரி இவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்துருந்தா, நான் ஆக்சுவலி வெளியே என்னான்னு சொல்லிட்டு வந்தேன் உள்ள, இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் ஆனால் ஆக்சுவலி நான் ஃபோன் பார்த்துருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க நீ ஃபோன் பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்கோசரம் சரி நம்ம தூங்குற மாதிரி பண்ணலான்னு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணின்னுக்கிறேன். பாத்ரூம் ஹாலில் ஒரு பாத்ரூம் இருக்கு இல்லையா, அது ஸ்விட்ச் ஆன் பண்ணி யாரோ டப்புன்னு ரூம் சாத்தின மாதிரி அந்த பாத்ரூம் உள்ள போயிட்டு கதவடி சாத்தின மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. ஸோ அப்போ எங்கள் அக்கா பர்டிகுலராக வந்து எப்போ வருவானா, வரது எப்படி ஃபீல் ஆகும்னா, அவள் வந்து லைக் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அவள் வரும்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணி கதவு சாத்திட்டு அது சத்தம் கேட்கும் இல்லையா டப்புன்னு, அது சத்தம் கேட்டோடனே அவள் வரான்னு நான் எப்பயுமே அப்படி தான் ஓகேவா. அவள் போயிட்டு வரும்போது எனக்கு ஃபீல் ஆகும் அவள் வரா அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி ஸ்விட்ச் ஆன் பண்ண சவுண்டும் கேட்டுச்சு, வாஷ்ரூம் போயிட்டு அந்த கதவு சாத்தின சவுண்டும் கேட்டுச்சு. நான் வந்து
கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஏன்னா வேற என்ன அப்பா அம்மா கூட இருக்கலாம். ஏன்னா அப்பா அம்மா வெளியே தானே படுப்பாங்க, அவங்க உள்ளே வர மாட்டாங்க. மேபி அவங்க கூட இருக்கலாம். ஆனாலும் நம்ம எதுக்கும் ஃபோன் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டு லைக் அது இல்லாமல் ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் ஆச்சுன்னா, உள்ளே வர வேலை வந்துட்டு இங்கே லைக் வரண்டா மாதிரி இருக்கும். இப்படி வரும்போது ஹால்லேருந்து இப்படி உள்ளே வரும்போது இங்கே ஒரு பெட்ரூமா, இப்படி உள்ளே வரும்போது தான் இந்த பெட்ரூம். உள்ளே வரும்போது லைக் ஏதோ ஒரு ஷேடோ எனக்கு லேஸாக தெரிஞ்சிச்சு. அப்படியே பர்ஃபெக்டாலாம் தெரியல, லேஸாக லைக் இப்படி பத்துன்னு இருந்தேன் இல்லையா, பத்துன்னு இருக்கும்போது அங்கேருந்து லேஸாக ஒரு ஷேடோ தெரிஞ்சோடனே நான் ஃபுல்லாக கண்ணை மூடிட்டேன். நான் கிளியராக இப்படியெல்லாம் நான் பார்க்கல. யாரோ வராங்கோ அப்படின்ட்டு சரி ஷாலினி அக்கா வந்துட்டான்ட்டு நானும் கண்ணை மூடினா அப்படியே இப்படி திரும்பி இப்படி படுத்துட்டேன். ஓகேவா, நான் இப்படி படுத்துன்னு இல்லை, இப்படி வால் சைடு இப்படி திரும்பி படுத்துட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு என்ன நெக்ஸ்ட் ஆச்சுன்னா, நான் திரும்பி படுத்துன்னு இருக்கும்போது லைக் என் சைடு அக்கா என் பக்கத்தில் தான் படுக்கிறது இல்லையா, என் பக்கத்தில் என் பெட்டு லேஸாக டவுன் ஆச்சு. லேஸாக டவுன் ஆகும்போது லைக் நம்மளுக்கே ஃபீல் ஆகல, நம்ம பக்கத்தில் யாராச்சும் படுத்தா இருக்கலாம். அட்லீஸ்ட்டு எக்ஸாம்பிள் சோஃபாலே கூட நம்ம பக்கத்தில் யாராச்சும் உட்காரும் போது அந்த சோஃபா லேஸாக டவுன் ஆகும், கீழே இப்படி கீழே போகும். அப்படி போகும்போது எனக்கு வந்து இப்படி டவுன் ஆச்சு. பிகாஸ் நான் ஏன் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, என் பாடி வந்து இப்படி பத்துன்னுக்கிற இல்லையா, லேசாக எந்தோ இப்படி ஃபீல் ஆச்சு, டவுன் ஆகுது ஃபீல் ஆயிருந்தாலும். பட் ஆனால் அவள் எதுவும் சவுண்டு பண்ணின்னு வந்திருந்தாலாம் எனக்கு ஒன்றும் கேட்கல, அந்த மாதிரி எதுவும் சவுண்டு பண்ணல. பட் ஆனால் என் பக்கத்தில் படுக்கும்போது இப்படி டவுன் ஆச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னன்னா, என் பெட்ஷீட் இருக்குது இல்லையா, என் பெட்ஷீட்டை லேஸாக இஸ்த மாதிரி இருந்துச்சு. லைக் இப்படி போத்திக்கும் போது இப்படி இஸ்க்குவாங்க இல்லையா, அந்தமாரி லேஸாக இஸ்த மாதிரி இருந்துச்சு. நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், அக்கா வந்து பக்கத்தில் பார்த்துருக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அக்காவும் வந்துட்டா அப்படின்ட்டு நானும் சரி இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி காமாக ஃப்ரீ ஆச்சு. ஏன்னா வந்துட்டு பக்கத்தில் யாருமே இல்லை, லைட்டும் ஆஃப் ஆகிட்டுக்குது, ஃபுல்லு டூம் இருட்டாக்குது, என்ன பண்ணுறது. அவள் வேறு இன்னும் வராமக்கிறா, ஒரு வேளை அங்கேயே தூங்கிட்டு இருப்பாளோன்னுட்டு நான் அதே ஒரு பக்கம் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இன்னொரு பக்கம் அதை பற்றியே எனக்கு தாட் போயிருந்துச்சு. பட் ஆனால் வந்து அவள் பத்துட்டாலே இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன, நம்ம ஃப்ரீயாக தூங்கலாம் அப்படின்ட்டு நானும் சரி கண்ணை மூடினேன். சரி எவ்வளோ நேரம் ஒரே சைடு படுக்க முடியும் சொல்லி இப்படியே பத்துன்னுக்கிறேன். சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 5 நிமிஷம்னா ஆயிருக்கும் நான் இப்படியே பத்துன்னு இருந்தது. ஓகேவா, வால் சைடு. சரி இப்படி டக்குன்னு திரும்ப வேணா வந்துட்டு ஏன் இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குவான்றதுக்கோஸ்கரம் நான் சரி இப்படி திரும்பி அவள் பக்கம் இப்படி கண்ணு மூடி பார்த்து ஃப்ரீயாக தூங்கலாம் அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, ரூமே இப்படி காலியாக இருக்குது. இந்த ரூமில் சத்தியமாக எனக்கு எப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அது இந்த ரூமில் மட்டும் தான் ஆகுதியான்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி திரும்பி இப்படி பார்க்குறேன், யாருமே என் பக்கத்துலேயும் யாரும் இல்லை, இந்த ரூம்லேயே யாரும் இல்லை. அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் என்ன சும்மாவா அப்படின்ற மாதிரி, ஒருவேளை நாம்ளே அப்படி ஃபீல் பண்ணணுமா, அசியூம் பண்ணிக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல என்னால் இப்போ உட்காரவும் முடியல அந்த பெட்டில். ஓகேவா, இது ஏன்ச்சு உட்காந்துன்னு பார்த்துன்னுக்கிறேன் இப்படி எங்கே ஒருவேளை வாஷ்ரூமில் போய்க்கிறாளோன்ட்டு பார்த்தா யாருமே இல்லை. எனக்கு அங்கே உட்காரவும் முடியல. அதே சமயம் ஏன்ச்சு ஓடுறதுக்கும் எனக்கு பயமாக்குது. அந்த பெட்ஷீட்டை மெதுவாக இப்படி எடுத்துட்டு அப்படியே வெளியே ஓடி வந்த ஆள் தான் நான். மழை இந்த ரூமுக்கே வரல எனக்கு ஃபுல்லு. நான் வந்து பார்த்தா வெளியே வரண்டாவில் ஓடி வந்து இப்படி பார்க்குறேன். வந்து பார்த்தா எங்கள் அக்கா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி நடுவில், எங்கள் அப்பா கால் மேலே எங்கள் அக்கா, 4 பேரும் தூங்கிட்டுருக்குறாங்க. ஒருத்தர் கூட முடிச்சுங்கள. ஆனால் டிவி வந்து ஓடி நின்றுச்சு, எல்லாம் அப்படியே தூங்கிட்டுருக்குறாங்க. 4 பேரும் தூங்கி நிற்கிறாங்க. வாஷ்ரூமுக்கு போயிருந்தாரு, இந்த ரூமுக்கு வந்திருந்தாரு, என் பக்கத்தில் பத்துருந்தாரு. ரெண்டாவதா எனக்கு வந்து இந்த ரூமில் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஒரு மதிய நேரம் இருக்கும். லைக் ஆஃப்டர்நூனு. நான் வந்து வீட்டில் வந்து யாரும் இல்லை, வெறும் என் தங்கச்சி இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அன்றைக்கி சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், அவங்க மதியமே வந்துட்டாங்க வந்து டிவியில் ஷின்சான் பார்த்துன்னு ஆளில் இருந்தாங்க. நான் வந்து சரி இரு நான் போய் டான்ஸ் ஆட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நான் டான்ஸ் எப்பயுமே இந்த லாஸ்ட் ரூமில் தான் டான்ஸ் ஆடுறது. ஏன்னா இங்கே வந்து ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும், ஃபுல்லு இருட்டாக இருக்கும். ஓகே, இந்த இடம் ஃபுல்லு இருட்டாக இருக்கும். வெறும் இந்த சைடு வாஷ்ரூம் இல்லையா, இந்த சைடு அப்புறம் ஏஎம்எல்ல மட்டும் தான் அந்த வெளிச்சம்.
ஐ மீன் இந்த சைடு மட்டும் தான் வெளிச்சமாக இருக்கும், இங்கே ஃபுல்லு இருட்டாக இருக்கும். ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ ஒன்றுமே தெரியாதுன்றதுல இருட்டாக இருக்கும் இந்த சைடு. நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் என் மைண்டுக்கே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி ஒன்றுமே நான் போட்டுக்கல, இங்கே இருட்டாக்குதுன்ட்டு. எனக்கு என்னன்னா சரி டான்ஸ் ஆடலான்ற ஒரு இன்டென்ஷனில் நான் இங்கே வந்து சரி டான்ஸ் ஆடினுக்கிறேன். ஓகேயா, ஆடினுக்கிறேன் அப்படியே எனக்கு வந்துட்டு அது ஹேபிட் டான்ஸ் ஆடுறதுன்றது. ஸோ நான் இன்ட்ரெஸ்டாக அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் டான்ஸ் ஆடுறது. ஆடினுக்கிறேன், சடனாக வந்து இங்கே நான் இப்போ ஆடினுக்கிறேன்னா சடனாக இந்த டஸ்ட்பின் இருக்குது இல்லையா, அந்த டஸ்ட்பின் கிட்ட இருந்து ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, பிளாக்காக. லைக் ஏதோ ஒன்று அசைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே என்ன பண்ணுறேன், இப்படி பார்க்குறேன் அந்த சைடு பார்க்குறேன். ஆனால் ஒன்றுமே இல்லை, பட் ஆனால் ஏதோ ஒன்று ஆடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நானும் சரி டான்ஸ் அது அவ்வளோ பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. லைக் நம்மளுக்கே அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும், சடனாக நம்ம என்னத்துக்கு அப்படி இது பண்ணோன்னுட்டு நான் அதை சரி ஃப்ரீயாக விடு சொன்னேன், ஃப்ரீயாக விடு, ஸ்ட்ராங் ஆயிரு அப்படின்ட்டு என் மைண்டுக்கு நானே சொல்லிக்கின்னு மறுபடியும் நான் காம் ஆகிட்டேன். ரொம்ப அந்த அளவுக்கெல்லாம் நான் அது மைண்டுக்கு போட்டுக்கப்பல, சும்மா அப்படின்ட்டு நானும் சரின்னு ஆடி இருக்கிறேன். ரெண்டாவதாக என்ன ஆச்சுன்னா ஆடி இருக்கிற இப்போ வந்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ இப்படி போயின்னுக்குறாங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகும். லைக் லிஃப்ட் படம் பார்த்துக்கிறீங்களா, லிஃப்ட் படத்தில் ஹீரோ வந்து இப்படி ஃபோன் பேசின்னு இருக்கும்போது கவின் சார் நினைக்கிறேன், அவர் தான் இப்படியே ஃபோன் பேசின்னு இருப்பார். ஃபோன் பேசின்னு இருக்கும்போது யாரோ லிஃப்ட் உள்ள வர மாதிரி, ஆனால் அவருக்கு தெரியும், இப்படி அவர் பார்க்கல, ஆனால் அவருக்கு இப்படி தெரியும் இல்லை இப்படி வர்றது, இப்படி கிளிக் பண்ணுறது, எந்த ஃப்ளோர் போகணுன்னுட்டு. அதே மாதிரி தான் லைக் நான் இங்கே டான்ஸ் ஆடினுக்கிறேன், கரெக்டாக இந்த டஸ்ட்பின் இருக்குது இல்லையா, டஸ்ட்பின்லேருந்து ஏதோ ஒன்று ஏஞ்சிக்கின்னு அப்படியே இப்படி போகுது, மெதுவாக ஸ்லோமோவில் போயின்னுக்குது. எனக்கு பாடினுக்கிறேன், கண்ணாடி தான் பார்த்துன்னுக்கிறேன் நான். ஆனால் இங்கே இந்த சைடு டஸ்ட்பின்லேருந்து இப்படி ஏஞ்சி ஏதோ இப்படி மூவ் ஆகி போயின்னுக்கிறது எனக்கு தெரியுது, எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கதவு வேற டாப்பால் போட்டுக்கிறேன், ஃபுல்லு இருட்டாக்குது. இந்த இப்படி பார்க்குறேன், இப்படி திரும்பின்னுக்கிறேன், இங்கே தான் மிரர் இருக்குது இல்லையா, இப்படி ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இங்கே நின்றுன்னு இப்படி பார்க்குறேன் நான். அங்கே பார்த்துட்டு ஆனால் ஒன்றுமே இல்லை, கிளியராக தாக்குது. ஆனால் போயிருந்தால் நான் பார்த்த சைட்லேருந்தே எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ சடனாக ஏதோ இங்கே வந்துட்டு நீ என்ன துணி இருக்கும் சொன்னால், எங்கள் துணி அத்தான் என்னது விண்டோக்கு என்ன துணி போட்டிருப்பா, அதுதான் எதாவது அசைஞ்சிருக்கோம், எங்கள் ஷேடோ தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு விண்டோக்கு துணி போட்டுக்கிறோம் தான், ஆனால் விண்டோது கிளாத்து இங்கே இல்லை, வெளியே ரூமில் அப்புறம் ஹாலில் தான் நாங்கள் போட்டுக்கிறோம். இந்த விண்டோவில் வந்து நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் போடல, ஏன்னா வந்து இந்த சைடு காற்று அவ்வளோவா வராது. ஏன்னா பின்னாடி வீடுக்கு வந்துட்டு அது கோடைக்கு என்ன சொல்லுவாங்க, வால். யா, அந்த வால் தெரியும், வெளியே நேச்சர் எதுவுமே தெரியாது. வெளியே அங்கே வந்துட்டு காற்று வரும், ஆனால் இங்கே சுத்தமாக காற்று வராது. இங்கே ஒரு மாதிரி அப்படியே காம சைலண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இந்த ரூம் இருக்குங்களா. இங்கே வந்து காற்று வர்றதுக்கும் சான்ஸ் இல்லை, அதே மாதிரி எந்த துணியும் இங்கே இல்லை அசையறதுக்கு, அந்த ஷேடோ அங்கே தெரியறதுக்கு. ஏதோ ஏஞ்சி போயிருக்குது அப்படியே, எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஃபுல்லு ரொம்ப ஹீட் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த நிமிஷத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே அந்த நேரத்தில் தான் எல்லாமே நடக்கும். நான் இல்லையா அந்த போயிட்டு அந்த கதவை தொற்கிறேன் டைட்டாக மாட்டின்னுக்குது அது. ஐயோ கதவே எங்கே நான் போயிடும் போலன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறமா எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்தோடனே என் சிஸ்டர் கேட்குறாங்கோ. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க இல்லையா அவங்க ஒரு மாதிரி ஷாக்கிங்கு. அவர் சடனாக கேட்ட ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா, சொன்ன என்னாடி ஆச்சு அப்படின்னு கேட்டா. எனக்கு வந்துட்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஆகிட்டு நான் ஏன்டி என்னாடி ஆச்சு அப்படின்னாரு. அதனால் அப்புறமா தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னோடனே அவள் என்ன குச்சி கட்டினான். என்கிட்ட எல்லாம் என்னத்துக்கு நீ இதெல்லாம் சொல்கிற, எனக்கு நான் எப்படி அந்த ரூம் உள்ளே போகிறது, எனக்கு பயம் இல்லை, நீ என்னத்துக்கு சொல்கிற. ஆக்சுவலி கேட்டிருந்தவங்க தான், அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு. அவ்வளோ வந்துட்டு அந்த ரூம் உள்ளே போகிறதுக்கே அவாய்ட் பண்ணிட்டான். லைக் அப்போ நடந்துருக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த ரூமுக்கு வரத்தில்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ரூமுக்கு வராது இப்போ கூட நின்றுக்கிறா கேமராமேன். ஆனால் வந்து நைட் டைமில் சாம போய் தல்காணி எடுத்துனுவா. தல்காணி லைக் பில்லோ பாய் எல்லாம் வந்துட்டு இந்த ரூமில் தான் இருக்கும், பெட்ஷீட்டெல்லாம். ஸோ எடுத்துனுவானா நான் போகிறதில்ல, நான் தனியாக போகிறதில்லன்னா வரணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ரூமில் நிறைய நான்
உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.